வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறுகடி ஆசை சீரியல் நாளைக்கு எபிசோடில் என்ன சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். அண்ணாமலையை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. மீனா போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க, எங்கள் மாமா எந்த தப்பும் பண்ணாதவர், அவரெல்லாம் எங்கள் குடும்பத்துக்கு தெய்வம் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. தெய்வம் தான் ஒரு பொண்ணை கடத்துமாமா அப்படின்னு கேட்குறாரு போலீஸ்காரர். ரவிக்கும் ஸ்ருதிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்ற உண்மையை போலீஸ்காரர்கிட்ட சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க மீனா. ஆனால் அவங்களால சொல்ல முடியலை. இதுக்கிடையில் முத்துவுமே அங்கே வந்துடுறாரு. அங்கே இருக்கிற இன்னொரு போலீஸ்காரர் ரவிக்கும் ஸ்ருதிக்கும் கல்யாணமான அந்த கல்யாண ரிஜிஸ்டரை கொண்டு வராரு. ரவியும் ஸ்ருதியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, யார் மீனா அப்படின்னு கேட்குறாரு அங்கே இருக்கிற போலீஸ்காரர். என்னோட பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அவங்க தான் இந்த கல்யாணத்துக்கு சாட்சி கையெழுத்து போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு போலீஸ்காரர். அதை கேட்ட உடனே எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஸ்ருதி அப்பா அண்ணாமலைகிட்ட சொல்கிறாரு, என்னோட பிள்ளைகளை நான் நல்லா வளர்த்துருக்கிறேன், அதனால தான் திமிரா இருக்கிறேன்னு சொன்னேன், இதுதான் உன்னோட பிள்ளைகளை வளர்த்துருக்க லட்சணமா அப்படின்னு அண்ணாமலை முகத்திலே காரி துப்பிடுறாரு. ரொம்ப அவமானப்பட்டு நிற்கிறாரு அண்ணாமலை. முத்து மீனாட்ட நீ சாட்சி கையெழுத்து போட்டியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமான்னு மீனா சொல்கிறாங்க. சொன்ன உடனே முத்துவுக்கு கோபம் வந்துடுது. மீனா கன்னத்திலே ஓங்கி அரைஞ்சிட்றாரு. அங்கே என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன், ஒரு நிமிஷம் கேளுங்க அப்படின்னு சொல்ல வராங்க மீனா. இதுக்கு மேலே நீ எதுவும் என்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு முத்து. இங்கேருந்து கிளம்பி போய் முகத்துலேயே முழிக்காத அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸ்ருதியும் ரவியும் மேஜர்ன்றதுனால அவங்களோட கல்யாணம் சட்டப்படி செல்லும் அப்படின்னு சொல்லிடுறாரு போலீஸ்காரர். அதனால அண்ணாமலையை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அடுத்ததான் அண்ணாமலையை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. ரவி இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ரொம்ப மனசொடைஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்கிறாரு அண்ணாமலை. மீனாவுமே இப்போது வீட்டுக்குள்ளே வராங்க. இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே நீ காலடியே எடுத்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு முத்து. மீனா அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் முத்து மீனாவை பேசவே விட மாட்டேன்றாரு. எங்கள் அப்பாவை அவமானப்படுத்தின அந்த வாசுதேவனோட பொண்ணை நீ ரவிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிற, அதுவும் வீட்டில் யாருக்கும் தெரியாமல், உனக்கெல்லாம் எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு திட்டுறாரு. இனிமேல் இந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லிடுறாரு. விஜயாவும் கூட சேர்ந்து மீனாவை திட்டிட்டு இருக்கிறாங்க. ரவி செஞ்ச தப்புனால மீனா மாட்டி முடிச்சிட்ருக்குறாங்க. மீனா மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்ற உண்மை முத்துவுக்கு தெரிய வந்து மீனாவை ஏற்றுப்பாரா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.